நாம் தமிழர் கட்சியை எப்படியாவது வீழ்த்திடணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட பயங்கரமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இன்றைக்கி ஏகப்பட்ட சீமானவர்களுக்கு எதிராக வீடியோ போட ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, திரள் நிதி பாருங்கள், குடத்தில் ஒருத்தர் காசு போடுறாரு பாருங்கள், திரள் நிதி வாங்கி என்ன பண்ணுறாங்க, இத்தனை காசு வாங்குறாங்க, மக்களுக்கு ஏதாவது செய்கிறாங்களா, இந்த கட்சி பின்னாடி நீங்கள்லாம் போகலாமா அப்படின்னு நிறைய பேர் வீடியோ போடுறீங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும், திரையில் தன்னுடைய தலைவனை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்த கூட்டங்களுக்கு நாம் தமிழர் கட்சி 15 வருஷமாக என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. வேணா இணையதளத்தில் செக் பண்ணி பாருங்கள். இந்த திரள் நிதி அப்படிங்கிறது மக்கள் விருப்பப்பட்டு அந்த கட்சிக்கு கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, மக்கள் ஆட்சினா என்ன அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு கார்பரேட்டர்கிட்ட, ஒரு தனி ஆள்கிட்ட, ஒரு தனி முதலாளிகிட்ட ஒட்டு மொத்தமாக ஒரு திரள் நிதியை வாங்கி அந்த கார்பரேட் கம்பெனிக்கு அடிமையாக இருந்து மக்களை ஏமாற்றி அரசியல் பண்ணுற கட்சி இல்லை இந்த நாம் தமிழர் கட்சி. பொதுமக்கள்கிட்ட இருக்கிற பணத்தை வாங்கி பொதுமக்கள் மூலியமாகவே கட்சியை நடத்தி மக்களாட்சியை கொடுக்கறது தான் இந்த நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியுடைய ஓனர் பொதுமக்கள் தான். அங்கே தலைவனே கிடையாது, ஒருங்கிணைப்பாளர் தான் இருப்பாங்க. உங்கள் கட்சி மாதிரி மற்ற கட்சி மாதிரி ஒரு கார்பரேட் நிறுவனத்தை ஒரே ஒரு ஆள்கிட்ட மட்டும் பணத்தை வாங்கி அந்த ஆளுக்கு அடிமையாக இருந்துக்கிட்டு அந்த ஆள் சொல்கிறத கேட்டு மக்களை கசக்கி பொழியறதெல்லாம் இந்த நாம் தமிழர் கட்சிக்கிட்ட கிடையாது. பொய்யான வாக்குறுதிகளையும் பொய்யான ஆட்சியை நடத்துறதுக்கு பேர் அரசாங்கம் கிடையாது. முதல்ல மாற்றம்னு என்னென்னு தெரிஞ்சுக்கணும். மக்கள் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் அதை விரும்புகிறாங்க. மீதி இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன அடிப்படை, என்ன நம்ம வருங்காலம் எப்படி இருக்கும், நம்ம சந்ததிகள் எப்படி வாழுங்கிற ஒரு பொதுவான ஒரு அறிவு கூட கிடையாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கிறவங்க எல்லாருமே உண்மையிலேயே தமிழை நேசிக்கிறவங்களும் இயற்கையை நேசிக்கிறவங்களும் எதிர்காலத்தை விரும்புகிறவங்களுமாக தான் இருக்க முடியுமே தவிர, இன்றைக்கி நாம் சந்தோஷமாக இருக்கிறோம், இன்றைக்கி நாம் நினச்சது நடந்துருச்சு, வருங்காலம் எப்படி போனால் நமக்கு என்ன அப்படிங்கிற ஒரு கூட்டம் நாம் தமிழர் கட்சியோடைய கூட்டம் கிடையாது. திரள்நிதி ஏன் வாங்குறாங்க அப்படின்னா, இந்த கட்சியை நடத்துகிறதே பொதுமக்கள் தான். நாளைக்கு எந்த பொதுமக்கள் எங்கே கேள்வி கேட்டாலும் நின்று பதில் சொல்லுவாங்க. சட்டசபைக்குள்ளே எதிர்க்கட்சி தலைவர் கேட்டால் மட்டும் 5 எம்எல்ஏக்கள் 5 எம்பிக்கள் எந்திரிச்சு பதறி அடித்து பதில் சொல்கிறாங்க. பொதுமக்கள் கேள்வி கேட்டால் தளதெறிக்க ஓடுற கட்சி நாம் தமிழர் கட்சி கிடையாது. இந்த நாம் தமிழர் கட்சி மக்களுக்காக என்ன செஞ்சது திரள்நிதி வாங்கி அப்படின்னு சொல்லி கேட்குற தம்பிங்கெல்லாம், இந்த நாம் தமிழர் கட்சியுடைய அதிகாரப்பூர்வ வலைத்தளம் ஒன்று இருக்குது. அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். நாம் தமிழர் கட்சி மக்களுக்காக என்னென்னவெல்லாம் போராடி இருக்குது, மக்களுக்காக என்னென்னவெல்லாம் செஞ்சுருக்குது இந்த 15 ஆண்டு காலமாக அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதனால தான் நாம் தமிழர் கட்சி அத்தனை கார்பரேட் நிறுவனங்களும் இன்றைக்கி எதிர்த்துக்கிட்டு நாம் தமிழர் கட்சி வளர விடாமையே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோடைய கைக்கூலிகள் தான் இப்போ இருக்கிற நீங்கள்லாம்.